Taste the Daily. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த தாக்குதல் நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படாது என்கிற அந்த நிறுத்தம் அந்த நிலையிலே தற்போது டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், முப்படைகளின் தளபதி ஆகியோருடன் பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முப்படை தளபதி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது தற்போது பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நாம் எடுத்த எந்த நடவடிக்கைகளையும் இந்தியா பின்வாங்கவில்லை என்பதுதான் தற்போதைக்கு இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதாவது நாம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்போது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த போர் நிறுத்தம், அதாவது தாக்குதல் நிறுத்தம் கூட பாகிஸ்தான் தரப்பில் இருந்துதான் முதலாவதாக கேட்கப்பட்டது என்கிற விவரமும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருந்தது. நாம் முழுக்க முழுக்க தீவிரவாத முகாம்களின் மீது மட்டுமே தாக்குதல்களை நடத்தியிருந்தோம். அதே சமயத்தில் பாகிஸ்தானானது தனது எல்லைகளை மீறி, வரம்புகளை மீறி பல தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்த நிலையிலே தற்போது இந்த தாக்குதல் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அமைச்சர், முப்படை தளபதிகளுடன் முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது குறித்த முக்கியமாக ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த பாகிஸ்தான் உடனான இந்த மோதல், பாகிஸ்தானுடைய செயல்பாடுகளை நாம் எப்படி அடுத்து எதிர்கொள்ள போகிறோம், பாகிஸ்தான் அடுத்து என்ன செய்தால் நாம் என்ன செய்வது என்பது குறித்தெல்லாம் முக்கியமான ஒரு ஆலோசனையாக இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த தகவல்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு தெரிவிக்கப்படலாம். தற்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது குறித்து தான் தற்பொழுது ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வந்திருக்கிறது. சுரேஷ்.